போய் பட்டுவேன். பட்டவனே ஒரு வாட்டி ஒன்று வந்தான் எனக்கு ஜன்னல் தட்டுற மாதிரி தட்டான். என் கூட ஃப்ரெண்டு தான் தட்டான். என்னடா தட்ட சொல்லிட்டு அப்படியே இது பண்ணேன். அப்படியே குழு குழுச்சு அப்படி உடம்பு. சரி அப்படியே கம்மிட்டு ஓ இவன் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு யார் இறந்து போனவங்க பேய் இருக்கா இல்லையான்னு அது ஒரு செல்லப்ப என்ன சொல்றீங்க? அவன் சொல்றான் இவர் உங்க பேருக்கு அது எரிஞ்சு இருக்கும். எரிஞ்ச உடனே இந்த கை காலம் தூக்கம் தூக்கம் சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு என்ன மாதிரியான உளவியல் கத்துக்க போறோம் தெரியுங்களா? இப்ப நான் இருக்கிற இடமே கொஞ்சம் டெரரா தான் இருக்கும், ஹாரரா தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா நான் சுடுகாட்டுல இருக்கேன். நிறைய பேரு நம்ம அந்த இறப்பை பத்தி நிறைய பலவிதமான எண்ணங்கள், நம்மளோட உயிருக்குயிரா நேசிக்கிறவங்கள விட்டு பிரியும் போது இருக்கிற துன்பங்கள், நம்மளுக்கு மட்டும்தான் அந்த வேதனையும் வலியும் இருக்குமா? இல்ல தினம் தினம் பல குடும்பத்துல இருந்து வர உயிர் இழப்புகளை அந்த உடலை தகனம் பண்ற இவரோட மனநிலை எப்படி இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்கய்யா? கர்ணன். ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க பண்ற தொழில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை பிணங்கள் வருது, அதோ எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றத கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இப்ப நிறைய வரும். ஆனா இருந்தாலும் சரி அது ஜமாளிக்கூடிய ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு இது. அது வந்து இந்த பயம் இல்லாதது. இப்ப எங்க கூட ஒருத்தர் பண்ணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அது ஒரு இன்னொரு ஆள் கூட வச்சுக்கின்னு ஒரு பாடி இருந்தவொடனே அங்க வீட்டுல போய் சடங்குலாம் பண்ணி முடிச்சு எல்லாமே சொல்லி முடிச்சு எடுத்துக்கிட்டு ஐட்டம் வந்துருவோம். வந்த பிறகு வந்து இங்க வச்சு டயர் வச்சு கட்டை அடிக்கு என்ன அப்புறம் அவங்க சடங்குலாம் பண்ண பேர் நாங்கள் பண்றேன் பண்ண பேர் முடிஞ்ச பிறகு அப்புறம் அந்த பாடி வட்டி வைப்போம்ல வச்ச உடனே ஒரு கற்பூரம் வச்சு அவங்க வந்து சடங்கு பண்ணிட்டு அவங்க முடிச்சு அமுச்சிடும் ரைட்டா. அப்போ அந்த பாடி எரிஞ்சிடும். அடுக்கு ரைட்டா கம்ப்ளீட்டா அந்த அடுக்கு ரைட்டா பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பாடி வந்து ஃபுல்லா? நீங்க 6 மணி 7 மணி 6 மணி 6:30 வரும் பாடி. அப்ப இங்க வந்து ஒரு 11 வரும். அது வரைக்கும் இங்க தான் இருக்கணும். ஆமா. நைட் ஆக உங்களுக்கு பயமா இருக்காதா? நீங்க மட்டும் தனியா தான் இருப்பீங்களா? நாங்க 2 பேர் இல்ல 3 பேர் இருப்போங்க. ஓகே. ஆமா 3 பேர் இருந்தா அந்த வேலை செய்ய முடியும். ஒரு ஆளா இருக்க முடியாது. ஏன்னா நைட்ல இங்க எல்லாம் ஒரு பாக்கமான ஃபீலிங் இருக்கு ரைட்டா. அதனால வந்து சொல்றேன் இங்க 3 பேர் இல்லாத இருக்க முடியாது. பாடி ஒரு எரிக்கு இருந்தா எரிச்ச பேர் அடிக்கிட்ட பிறகு இருக்கிற கட்டெல்லாம் வாரி எல்லாம் கும்பல சேர்த்து எல்லாம் போட்டுட்டு சரி பாப்பா ரைட்டா எப்படி முடிஞ்சிட்டா ஓகே போட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனா காலையில ஒரு 5 மணிலாம் எழுந்து வந்து திருப்பி வந்து பாடியை பார்ப்போம். எரிஞ்சுதா எரியலையா என்ன பார்ப்போம். எரிஞ்சுதா ரைட்டா அந்த அஸ்தி மட்டும் எல்லாம் எந்த எலும்பு மற்ற பொருளும் கேட்பாங்க. அந்த அவங்களோட சொந்தக்காரர் வந்து கேட்பாங்க. அது எடுத்து நம்ம ஒரு பலால எடுத்து வச்சு அது வெளியே எடுத்துச்சுவேன். அப்புறம் அவங்க வந்து வருவாங்க. இதுகளே நடுப்புற அந்த அழகா பண்ணி கிளீன் பண்ணி வைப்பேன். சாமான்லாம் வாயின் வந்து சடங்கு பண்ணி அந்த ஆஸ்தியை ரைட்டா கொடுத்து அவங்களுக்கு ரைட்டா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ நீங்க வந்து இங்க இருக்கிறீங்க ரைட். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த தாட் இருக்குமா உங்களுக்கு? நான் போய் குடிச்சிட்டு போய் படுத்துருவேன். படுத்தவனே ஒரு வாட்டி வந்துட்டான். எனக்கு ஜன்னல் தட்டுற மாதிரி தட்டான். என் கூட ஃப்ரெண்டு தான் தட்டான். என்னடா தட்ட சொல்லிட்டு அப்படியே இருந்து பார்த்தேன். அப்படியே குழு குழுச்சு அப்படி உடம்பு. சரி அப்படியே கம்மிட்டு ஓ இவன் தான் வந்து சொல்லிட்டு. யார் இறந்து போனவங்களா? ஓகே. நிஜமா பாத்தீங்களா? ஆமா ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு. என்ன இவரை வந்துக்கிறாரு என் ஃப்ரெண்டு. இவரு செல்லப்பேன். என்ன சொல்றீங்க? அவன் சொல்றேன் இவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமா இவர ஃப்ரெண்டு தான். எங்க ஃப்ரெண்டு தான் வந்து சொல்றேன். இவரை வந்தாரு. உட்காரலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பக்கிரி ஒருத்தர் வந்தாரு. அவரு வந்து டேய் தளபதி அப்படின்றாரு. என்னடா தளபதி கூப்பிடுறேன் சொல்லிட்டு அப்பதான் ஒண்ணுமே தெரியல. ஒரு ஏந்து தருதுன்னு ஆச்சு அப்படியே. என்ன ஏன் அதான் சொன்னல வீட்டுல நான் போவ சொன்னல அப்படி சொன்னாங்க. கம்பெனி எல்லாம் அப்படித்தான் என்ன பண்றது நம்ம உங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் பயப்படுவாங்கல்ல, உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க அதெல்லாம் அதனால வந்து ஒன்னே இல்ல இது ஒரு புனிதமான தொழில் தான். ஏன்னா ஒரு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அருவருப்பான்னு நினைக்க கூடியது. குழந்தைல இருந்து பெரிய பசங்க சேர்ந்தது கல்யாணம் பண்ண பசங்க எல்லாது அந்த சடங்கு எனக்கு எல்லாம் தெரியும். அந்த சடங்கு பண்ணணும். பண்ணிட்டு அவனுக்கு கேட்டா அந்த குழந்தை ஒரு 2 மாசத்துல ஒரு 3 மாசத்துல கர்ப்பணம் இதுதான் இதுல அப்படி அது எடுத்துருவாங்க சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க மாரி அவரு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பழம் நோண்டி அது போச்சு அவனுக்கு என்ன காசு வாங்கி கொடுத்துட்டு நாங்க எடுத்து போதும். ஆமா. ஆனா நீங்க சொல்லும் போது அஸ் அ சைக்காலஜிஸ்டா ஒரு மனநல ஆலோசகரா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப இவர் உங்களோட நண்பன்
ஓகேங்களா? நீங்க இப்போ வேற பொணங்கள்லாம் பாக்குறீங்க, அவங்க எல்லாம் வந்து கூப்பிடுது, என்ன வந்து கதவு தட்டுது அப்படின்லாம், இது உங்களோட இல்யூஷனா இருக்கக்கூடாதா? ஏன்னா உங்களோட ஞாபகங்கள் தான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசு நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க அவரை பத்தியே உங்க ஃப்ரெண்ட பத்தி உங்க ஃப்ரெண்டு கூட அதிகமா பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க இல்லையா? அவரோட நினைவுகள் வந்து உங்களை இப்படி எழுப்புற மாதிரியும் அவரை உங்க கூடயே இருக்கிற மாதிரியும் தானே இருக்கும். அப்ப இது உங்களோட நினைவுகள் தானே, அவர் வரல இல்ல? அவரு நினைவு அதாவது படுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கனவுல வந்து அப்படியே தெரியும் ரைட்டா. ஏன்னா நீங்க சொல்லும் போது என்னோட சித்தியோட மரணமும் எனக்கு ஞாபகம் வருது. எங்க சித்தியும் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கேன்சர்ல தவறிட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அப்போ அது நான் தானே நினைக்கிறேன். அவங்க வந்து திருப்பி இறந்தவங்க திருப்பி வரப்போறது இல்ல பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கும் போது. ஆனா நம்மளோட நினைவுகள், நம்மளோட எண்ணங்கள், அவங்க மேல வச்சிருக்க பாசம், இதனாலதான் நம்மளுக்கு அவங்க திருப்பி திருப்பி ஒரு ரிசம்பிளன்ஸா வராங்க. சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி தான். ஏன்னா இப்ப நீங்க அதிகமா இந்த மாதிரி பிணங்களோட நீங்க மூவ் பண்றீங்க இல்லையா? பேய் இருக்கா இல்லையான்னு அது ஒரு டிஃப்ரெண்டா ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இப்ப இவங்க கனவுல வராங்க, இல்ல உங்களை வந்துட்டு ஒரு நினைவுகள் வருதுன்னா அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்கா உங்களுக்கு? ஏதோ கொல்ல வராங்க, இந்த படத்துல எல்லாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேய் மாதிரி வந்து உங்களை துரத்திட்டு வர்றது, உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்திருக்கா? அது வந்து பழகி போச்சு மாதிரி, அது வந்து பழகி போச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேற நடக்கிறது சம்பவம் நடந்தா பண்றோம். இல்ல நீங்க ரியல் லைஃப்ல நடந்தது. டேய் நீ போய் மச்சான், டேய் பயப்படாதடா, கிளம்புடா, நீ போலாம் என் கூட, அப்படியே நான் ஒரு குரல் விட்டுப்பேன். சில பேர் அவன் பயப்படுவான், என் கூட டேய் மச்சான், டேய் பயப்படாதடா என்ன. அப்புறம் தான் முடிஞ்ச போது சருக்கு போட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு. ஆனா உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல அந்த பேயினால வர்ற தொந்தரவுகளோ இல்ல துரத்திட்டு வருது, உங்களை கொல்ல வருது, அந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் இப்ப ஜுப்புன்னு ஓட ஜப்புன்னு வர அந்த மாதிரிலாம் இல்ல? ஓகே, சூப்பர். மேலேயே தான் உட்கார்ந்துருக்கோம், ஆனா ராத்திரி ஆனா கொஞ்சம் பயமா இருக்கும்ல. நீங்களாம் இங்க படுத்தலாமா? அந்த அரிச்சந்திர கல் ஒண்ணு இருக்கு பாரு, இது அங்க சொல்றேன் வரும்போது அங்க வந்துதான் எல்லாம் பாடியா ஒரு அங்க அஸ்தி பண்ணிட்டு தான் வரணும். அவர்தான் இங்க இப்ப சொல்லுவாங்க பெரியவங்க அப்பெல்லாம், எங்க பார்த்தாலும் பாடியில படுத்தலாம், சுடுகால படுத்தலாம், அந்த அரிச்சந்திர கல்யாணம் பண்ண படுக்க கூடாது. எதுக்கு ஏன்னு சொன்னா இந்த அஸ்தி இந்த புள்ள அந்த அவருடைய இது ஒரு பவர்ஃபுல்லா அவரை தாண்டி தான் நீ வெளியே வரணும். அவர் இந்த ஊர் தலைவர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. தலைவர் இல்ல, ஹரிச்சந்திரன் சூரிய பகவான். ஓகே, இந்த அவருக்கு சுடுகாடுக்கு சொந்தக்காரு, எல்லாமே பாடி சொந்தக்காரு அந்த ஹரிச்சந்திரன் தான். அவரு சொல்லுவாங்க, ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, இத வச்சுதான் நீ வெளியே போன சொல்லுவாங்க. அது போல அவரு இங்க போறவங்க எல்லாம், வீட்டுக்கு போறவங்க எல்லாம் போய் அங்க போய் கடல்ல விட்டா தான் வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு சடங்கு ஒண்ணு இருக்குது. அதுதான் அந்த ஹரிச்சந்திரன் வரைக்கும் வர மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு குடுத்தனம் பண்ணலாம் ஒண்ணும் இல்ல, தெரியாது. ஆக்சுவலி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானு சொல்லுங்க, இந்த சுடுகாட்டுல வந்து பிணம் எரிக்கும் போதோ இல்ல அந்த பிணம் வந்துட்டு அப்படியே பாதியிலேயே எந்திரிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி சுடுகாடுனாலே மக்களுக்கு இன்னும் பயம் இருந்துட்டே தான் இருக்கு. என்னதான் அவங்க வந்து க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பேயா மாறிடுவாங்க, ஆத்மாக்கெல்லாம் சுத்துவாங்க அப்படின்னு எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கல்லறைங்கள்லாம் இருக்குது, அது மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. இதை பத்தின உங்களோட ஐடியா என்ன இருக்கு? அதாவது ஒரு பாடி எரிக்கும் போது கட்டெல்லாம் அடிக்க வச்சுட்டு வந்த பிறகு அது எரிஞ்சிருக்கும். எரிஞ்ச உடனே இந்த கை கால தூக்கம் நம்ம வந்து அவ்வளவு கொஞ்சம் பயப்படா இருக்கணும். அதுதான் நம்ம சருகு போட்டுறது லைட்டா. சருகு போட்டா அது பயம் இல்லாத கொஞ்சம் லைட்டா தெம்பா இருக்கும். நீ சருகு போடாது அப்படியே பார்த்தா வச்சுக்க, இங்க இருக்கிற மாதிரி தெரியும், அங்க இருக்கிற மாதிரி தெரியும், கை கால் தூக்கம், ஒரு எப்படி தூக்கம். சோ இப்போ நீங்க வந்து இத்தனை வருஷமா இந்த மாதிரி நிறைய பிணங்களை பார்த்திருப்பீங்க. உங்க மனசு கல் நெஞ்சாயிருச்சா? ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்து உங்க டே டு டே லைஃப்ல இல்லங்க, இப்போ உங்களோட மனைவியோ உங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், அவங்க கிட்டயும் வந்துட்டு என்னடா வாழ்க்கைனா இவ்வளவுதான், என்ன ஒரு நாளைக்கு எனக்கு சாக தானே போறோம் அப்படின்ற ஒரு வெறுப்போ இல்ல ஒரு மனசுல வந்து ஒரு ஈரம் இல்லாம கல்லாக்கிக்கிட்டேன், என்ன நடந்தாலும் தைரியமா நான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்களா நீங்க? அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த பாடி எரிக்கும் போது கொண்டு வரும்போதெல்லாம் சில பேர் வந்து எவ்வளோ பேர் கத்துவான், ஊருக்காரு அந்த கூட வருவேன், என்னடா அப்படி பண்றோம் எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம பாடி யாரும் பண்றோம் ரைட்டா. சில பேர் கோவம் வந்து நீ என்னடா அப்படி, நீ நான் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் அது அரிசி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ரைட்டா. அவங்களுக்கு வீட்டுக்காரு, கர்ணா நீ பண்ணு, கர்ணா நீ கத்துறான் 4 பேர் கத்துவான், சரி நீ அதெல்லாம் பார்க்காத, நீ செய்ய சொல்லுவாங்க. அதனால எவ்வளோ பேர் திட்டுவான், அசிங்கமா தான் திட்டுவான், அதெல்லாம் சகஜம் தான். ஏன்னா நம்ம தொழில் இறங்கிட்ட பேர் பண்ணி தான் ஆகணும், நம்ம காசு கொடுக்குறாங்க, புரியுதா? அதனால வந்து நம்ம வெளில சொல்ல முடியாது. அதனால ஓட பண்ண நாங்க ஒத்துக்க மாட்டோம், என்ன விட்டு போயின்னு இருப்போம், நீ எடுத்து போடா பண்ணிட்டு போடான்னு, அதான் சொல்லி எவ்வளவு பண்ணுவோம். அதுதான் அந்த
இறந்தவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாம் அந்த மாதிரி வரவங்க எவ்வளவு பேரு பேசுற ஆளுங்க. இது எல்லாம் பாடி பொதிக்குது பாரு. பாடி நோண்டுவான் தம்பி, ஒரு தம்பி 2 மணி நோண்டுவாங்க. அப்ப நோண்டு சொல்ல அந்த குழி அப்படியே தெரிஞ்சிடும். அப்ப அது எவ்வளவு கஷ்டம் குழி நோண்டவங்களுக்கு. அதெல்லாம் எவ்வளவு திருப்பி போட்டு அந்த பாடி இறக்கி பொட்டியில உப்பு எல்லாம் மேல கல்லாம் போட்டு கயிறு போட்டு இறக்கி அது க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்கு ரைட்டா கிளீன் பண்ணி ரைட்டா கொடுப்போம். நல்லா அவங்க சொல்லுவாங்க எப்படி இந்த கர்ணன் தான் இந்த நல்லா பண்ண சொல்றது எங்க பேர் சொல்லுவாங்க. உங்க பேரு கர்ணன். உண்மையிலே பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கர்ணன். ஓகே, ரியலி இந்த வீடியோ இவரை நான் வந்து இன்டர்வியூ எடுத்ததுனால எனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வாழ்க்கையில வாழும்போது நீ பெருசா நான் பெருசா இது எல்லாமே நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். ஆனா இறப்புன்னு ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பார்த்தோம்னா போதும், இப்ப இருக்கிற ஹியூமனிட்டின்றது மனசுல வரும். நம்ம சொசைட்டில நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம்ல, ஆனா நம்மளுக்கும் கண்டிப்பா ஒரு இறப்பு வரும்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்து மேல பாசம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் மேல இருக்கிறது அண்ட் அவங்களோட பார்ட்னர் மேல இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துவோம், நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு இரக்கமும் வரும். அண்ட் முக்கியமா நீங்க பண்ற ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மதிக்கத்தக்கது. ஏன்னா நிறைய இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கையெடுத்து கும்பிடுறோமோ, ஏன்னா அவங்க நம்ம வந்து காயப்பட்டிருந்தா நம்ம பிளட் நம்மளோட அசுத்தங்கள் எல்லாமே அவங்க கூச்சம் இல்லாம டாக்டர் வந்து எப்படி கிளீன் பண்ணி நம்மள வந்து உயிரை காப்பாத்துறாங்க. அதாவது ஒரு பாடி இறந்த மூடி எல்லாமே பொட்டி பாக்ஸ் ஒரு சொன்னவனே வீட்டுக்கு சொல்லுவாங்க, என்ன மாரி கண்ணன் மாரி ஆச்சு சொல்லுவாங்க. சரி அதுன்னு போய் பார்ப்பேன். பார்த்தவொடனே பாடி தொடர மாட்டாங்க. சில பேர் இறந்த பேர் வீட்டில் தொடர மாட்டாங்க. நானும் அப்படியே பார்க்க மாட்டேன். உடனே வந்து அந்த துணியை எடுத்து போட்டு துணி எல்லாம் உள்ள கட்டி அந்த பாடியை பாக்ஸில் வச்சு பாக்ஸ் மூட்டுருவோம். ஆனால் எடுக்கும்போது அந்த பாடியை போய் நாங்கள் 2 பேர் அதை எடுத்து தூக்கிட்டு அந்த அவருக்கு சடங்கு பண்ணிட்டு வேஷ்டி கட்டி துண்டு, அதாவது அவருக்கு உயிர்நிலை ஒரு லேடிஸ் நான் கட்ட மாட்டேன், லேடிஸ் பொம்பளைங்க லைட்டாக கட்டி விட்டுருவோம். மீ ஜென்ஸுக்கு மட்டும் அவர் துணி நான் எடுத்து எல்லாத்தையும் வாங்கி துணி கட்டி அவர் உயிர்நிலைக்கு எல்லாம் இதை கட்டி எல்லாம் கட்டி முட்டி சட்டை போட்டு அவருக்கு சந்தனம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அந்த பயம் யாரு அதான் இருக்கிற தான் அந்த நல்லா பார்ப்பாங்க. அந்த உயிர் போயிட்ட பிறகு பொண்ணை ஆச்சு புள்ளிய ஆச்சு எடுத்தாங்கிறாங்க. ஆமா, எல்லாரும் பொணமா பாக்குறாங்க. செய்யற ஆளு தான் அந்த பயம்லாம் செய்யறான் போல்டா. நீ புடுப்படி தொட மாட்டாங்க. அப்படி செத்துட்ட பிறகு பயம் அப்ப இடம் நிற்கிறாங்க. ஆனா சுமல் வரும். ஆமா, சுமல் அது சில பேருக்கு வந்து டிசீஸ் இருக்கு. சுமல் வாடியா அந்த சுமல் அப்படியே டம்ப் தான் வேலை செய்வோம். ஒரு துணி கட்டிக்குவோம், கட்டின்னு எல்லாமே தீக்கி எல்லாம் சடங்கு பண்ணி கேட்ட தீக்கி வைப்பேன். அதுதான் அப்படியே பண்ணுவேன். சோ இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இறந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தொழில நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க தானே அப்படின்னு தரக்குறவா பேசுறதோ, இல்ல நம்ம கோவங்களை வந்துட்டு இல்ல நம்மளோட அந்த இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த பாசத்துல அவங்க உயிர் போயிருச்சே அப்படின்னு அந்த ஒரு துக்கத்துல வந்துட்டு இவங்க மேல காட்டுறதோ. சோ இந்த வெட்டியான் தொழில வந்து அதை மதிக்காமையும் வெட்டியான் வேலையை பாக்குறவங்கள நம்ம வந்து அவதூறா பேசுறதும் இல்லாம அவங்களுக்கான ஒரு மரியாதையும் அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த நம்மளோட உறவினர்கள் அவங்க உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உடலை மரியாதை செலுத்தி அவங்க அந்த அளவுக்கு சென்ட் ஆஃப் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும்.